சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சபதத்தை ஏற்று அதற்கான 6 படை கோயில்களுக்கும் சென்று திமுக அரசாங்கம் தூக்கி எறியப்படும் வரை தன்னுடைய ஒரு சபதத்தை அவர் அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அந்த குழந்தைக்கு, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து, இன்றைக்கு கூட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணி சார்பில் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதில் திமுக அரசாங்கம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எத்தனிக்கக்கூடாது. அவர்கள் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதில் இன்னும் யார் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்பது, ஏதோ ஒரே நாள் விசாரணையில் ஒருத்தர் தான் குற்றவாளி என்பதை நிறுத்தோடு இல்லாமல் முழுமையான ஒரு நீதி விசாரணை, ஒரு விசாரணை சென்று இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ரொம்ப விரைவாக நடவடிக்கை எடுத்துட்டோம், சில மணி நேரத்தில் குற்றவாளி பிடிச்சிட்டோம்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. கமிஷனர் அவரே விளக்கம் கொடுக்குறாரு. அதிருப்தியாக இல்லைங்களா? இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் அதில் யார், ஏன்னா அந்த குற்றவாளி ஒரு ஹேபிச்சுவல் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மாணவி மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அந்த குற்றவாளிகளிடத்தில் தொடர்பு யார், அந்த குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு இருக்கிறது, அவர் திமுகவினுடைய நிர்வாகிகள் என்று அனைவருமே சொல்லுகிறார்கள். அவர் மேலே திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இதெல்லாம் ஒரு மக்கள் பார்வைக்கு திமுக கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு ஒரு முறையான விசாரணை, இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க, அதில் தீவிரமாக விசாரித்து சம்மந்தப்பட்டவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, அதுக்கான விளக்கத்தையும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப விளக்கமாக அவருடைய எந்தெந்த போஸ்ட்டில் இருந்திருக்கிறார், என்னென்ன பதவி வகித்திருக்கிறார், யார் கூட அவர் ஃபோட்டோவில் எடுத்திருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அதனால் திமுக இதை மறைக்காமல் உண்மையை ஒத்துக்கணும். எங்கள் கட்சியில் இருந்தாருங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்றதையாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதை விட்டு எங்கள் கட்சியிலே இல்லை, எங்கள் நிர்வாகியே இல்லை என்பதை ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கின்ற கதையாக இருக்கிறது. உண்மை என குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அது திமுகவாக இருந்தால் என்ன, வேறு யாராக இருந்தால் என்ன, அது குற்றவாளி தான். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி. இதில் இன்னும் யார் என்பதை விசாரணிக்க வேண்டும். விசாரணை முடியாமையே அவங்க கூட ஒரு வாக்குமூலம் வாங்கினாங்க, காலை உடைச்சாங்க, அப்புறம் உடனே அவங்க ஒரே குற்றவாளி தான் என்பது எப்படி கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? இது அனைத்து வழக்குகள் மாதிரி இல்லாமல் இந்த வழக்கை ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழக அரசாங்கம் முடியலன்னா இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். அதில் குறிப்பிட்ட ஒரு சார் அப்படின்ற வார்த்தை என்பது தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது. அது ஒருவேளை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் இடம்பெற்றிருப்பாரா என்ற விசாரணை மேற்கொள்ளணுமா? இல்லை, அதனால தான் நான் சொன்னேன், இதில் தீவிரமான விசாரணை. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அந்த சார் வார்த்தைக்காக, அதை வச்சு தான் நானும் சொன்னேன். இதில் தீவிரமான விசாரணை, யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த எஃப்ஐஆர் வெளியான விவரம் மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு விவகாரம். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய விவரங்கள் வெளியாவது தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு, ஒரு அவமானமான செயலை செய்திருக்கிறது என்பது தான் இந்த செயலை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர்ன்ற ஒரு பேச்சே இல்லைங்க. அதாவது அப்படி ஒரு உண்மையான லா அண்ட் ஆர்டரே இங்கே இல்லை. லா அண்ட் ஆர்டர் என்னென்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீரழிந்திருக்கிறது. குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஊருக்கு கஞ்சா, எந்த இடத்துல போனாலும் கஞ்சா இருக்கிறது. எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் டாஸ்மாக் கடை, அதை தொடர்ந்து கஞ்சா, போதைப்பொருள்,
இந்த போதைப்பொருளில் ஈடுபட்டவங்க திமுக காரங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுகவினுடைய நிர்வாகி தான் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இன்றைக்கு அந்த வழக்கை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்குக்கு அர்த்தமே தெரியாத ஒரு மாநிலமாக தமிழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற சூழ்நிலையில் மல்யுத்த வீராங்கனையோட கேஸாக இருந்தாலும் சரி, பல்கிஸ் பாடல் கேஸாக இருந்தாலும் சரி, அந்த கேஸுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம இந்த கேஸுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து சாட்டையால் அடிச்சுக்கிறது என்ன? இங்கே பாருங்கள், அந்த வழக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த சம்மந்தப்பட்டவங்க முறையாக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. நாம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ் மாணவி, இங்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கூட இருப்பது தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்று பாமக கட்சி பொதுக்கூட்டத்தில் வந்து நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது அவங்க கட்சி விவகாரம்னா. ரெண்டாவது, அம்பேத்கர் அவர்கள் நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த அளவுக்கு அதை பாரத் ரத்னா விருதை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். அது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் டெல்லியில் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் படித்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் மும்பையில் இருந்த இடம், இதை எல்லா இடத்தையும் வாங்கி அதை மெமோரியல்ஸ், பஞ்சதீர்த் என்று சொல்லக்கூடிய மெமோரியல்ஸ் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி என்பதை திருமாவளவனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அவர் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவு கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக திருமாவளவன் வைத்திருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.